ஒரு கணம் நில்லுங்கள். இதை மட்டும் செல்லுங்கள். யாரோ ஒருவருக்காக அழுது அழுது உங்கள் கண்கள் வீங்கி போயிருக்கிறதா? உங்கள் அன்பை ஒரு குப்பையைப் போல தூக்கி எறிந்துவிட்டு உங்களை மதிக்காமல் யாரோ ஒருவர் சிரித்துக் கொண்டிருக்கிறாரா? நிறுத்துங்கள். நீங்கள் சிந்துற கண்ணீர் அவர்களுக்கு பெருமை, நீங்கள் படுகிற வேதனை அவர்களுக்கு கொண்டாட்டம். சாணக்கியர் சொல்கிறார், உன்னை மதிக்காதவனுக்கு முன்னால் நீ அழுது நிற்பது உன்னை நீயே அவமானப்படுத்துவதற்கு சமம். உங்களை உதாசீனப்படுத்திய அதே நபர் உங்கள் காலடியில் வந்து விழ வேண்டாமா? உங்களை இழந்ததற்காக அழ வேண்டாமா? அதற்கு நீங்கள் சண்டை போட வேண்டாம், கெஞ்ச வேண்டாம். இதோ சாணக்கியர் காட்டும் இந்த 8 ரகசியங்களை மட்டும் செய்யுங்கள். உங்களை மதிக்காதவர்கள் உங்கள் நிழலை தொடக்கூட தகுதி இல்லாமல் போவார்கள். தயாராக இருக்கிறீர்களா உங்கள் மதிப்பை மீட்டெடுக்க? சாணக்கியரின் வாழ்வியல் ரகசியங்களை தொடர்ந்து கேட்க இப்பொழுதே எமது ஆன்மீக அறிவு டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ரகசியம் 1. உன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்து. பெண்ணோ ஆணோ எவராக இருந்தாலும் வாழ்க்கை போர்க்களத்தில் சாணக்கியர் நமக்கு கற்றுத்தரும் முதல் பாடம் இதுதான். உன் எதிரிக்கு நீ தரும் மிகப்பெரிய பரிசு உன் கண்ணீரும் கோபமும் தான். உங்களை ஒருவர் அவமானப்படுத்தும் போது நீங்கள் அழுது ஆர்ப்பாட்டம் செய்தால் அவர்கள் தங்களின் இலக்கை அடைந்து விட்டதாக எண்ணி உள்ளுக்குள் கொண்டாடுவார்கள். நீங்கள் கோபப்பட்டு கத்தினால் இவருக்கு நிதானம் இல்லை, புத்தி இல்லை என்று பார்ப்பவர்கள் உங்களைத்தான் மட்டம் தட்டுவார்கள். ஒரு பொது இடத்திலோ அல்லது உங்கள் குடும்ப சபையிலோ ஒருவர் உங்களை சுற்றியுள்ளவர்கள் முன்னிலையில் மிக கேவலமாக மட்டம் தட்டி பேசுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். உங்கள் மனதிற்குள் ரத்தம் சொட்டும், உடல் நடுங்கும், வார்த்தைகள் தடிக்கும். ஆனால் அந்த நொடியில் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். ஆழமாக ஒரு மூச்சை இழுத்துவிட்டு அமைதியாக அவர் கண்களை பார்த்து ஒரு மெல்லிய புன்னகையை மட்டும் வீசுங்கள். நீங்கள் பேசும் 1000 வார்த்தைகளை விட அந்த ஒரு மௌனமான புன்னகை அவருக்கு 1000 மடங்கு வலியை தரும். நாம் இவ்வளவு வார்த்தைகளால் காயப்படுத்தியும் இவன் கலங்கவில்லையே, இவன் புன்னகைக்கிறானே, அப்படியானால் இவனுக்குள் என்ன பலம் இருக்கிறது என்கிற தவிப்பு அவரை உள்ளுக்குள் நிலைகுலைய செய்யும். உங்களை வீழ்த்த வந்தவர் உங்கள் நிதானத்தை பார்த்து தானே வீழ்ந்து போவார். உங்கள் உணர்ச்சிகளை நீங்கள் ஆளத் தொடங்கிவிட்டால் இந்த உலகத்தில் உங்களை எவராலும் அசைக்க முடியாது. நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் அமைதிதான் அவருக்கு தரும் முதல் மற்றும் பலமான அடி. ரகசியம் 2. தகவல் தொடர்பை தூண்டி. சாணக்கியர் ஒரு மிகச்சிறந்த ராஜதந்திரி. அவர் சொல்லும் ஒரு முக்கியமான ரகசியம் என்னவென்றால், உன் பலமும் பலவீனமும் உன்னை தவிர வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. உங்களை ஒருவர் மதிக்கவில்லை என்றால் அதற்கு முதல் காரணம் உங்களை பற்றி அவர்களுக்கு வேறு ஆணிவேராக தெரிந்திருப்பதுதான். நீங்கள் எப்போது சாப்பிடுகிறீர்கள், எப்போது அழுகிறீர்கள், உங்கள் அடுத்த திட்டம் என்ன என்பது வரை அவர்களுக்கு தெரிந்திருந்தால் உங்களை சீண்டுவது அவர்களுக்கு மிக எளிதாகிவிடும். உங்களை உதாசீனப்படுத்தியவர்களிடம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் எந்த ஒரு மாற்றத்தையும் பகிர்வதை இன்றோடு, இந்த நொடியோடு நிறுத்துங்கள். உங்களுக்கு ஒரு பெரிய வேலை கிடைக்கிறது அல்லது நீங்கள் ஒரு புதிய பொருளை வாங்குகிறீர்கள் என்றால் அதை அவர்களிடம் சொல்லி பெருமை தேடாதீர்கள். அதேபோல் நீங்கள் ஒரு தோல்வியை சந்தித்து மனவேதனையில் இருந்தால் அதையும் அவர்களிடம் காட்டி ஆறுதல் தேடாதீர்கள். உங்கள் வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு மூடிய புத்தகம் போல மாறட்டும். நீங்கள் எங்கே போகிறீர்கள், என்ன செய்கிறீர்கள் என்பது அவர்களுக்கு புரியாத புதிராக இருக்க வேண்டும். ஒரு இருட்டு அறைக்குள் என்ன இருக்கிறது என்று தெரியாமல் ஒருவர் தவிப்பாரே, அதே தவிப்பை அவர்களுக்கு கொடுங்கள். தகவல் தொடர்பை துண்டிப்பதன் மூலம் நீங்கள் அவர்களுக்கு கொடுப்பது ஒரு மிகப்பெரிய மன அழுத்தம். இவன் ஏன் எதையும் சொல்வதில்லை, இவன் வாழ்க்கையில் ஏதோ பெரிய மாற்றம் நடக்கிறது போலிருக்கே என்கிற அவர்களின் தேடல்தான் உங்கள் மதிப்பை மீண்டும் உயர்த்தும். உங்கள் மௌனமான வளர்ச்சி அவர்களுக்கு கிடைக்கும் சத்தமான அடியாக இருக்கட்டும். ரகசியம் 3. உங்களை நீங்களே அப்கிரேட் செய்யுங்கள். சாணக்கியர் கூறுகிறார், பழைய உன்னை பார்த்ததால் தான் அவர்களுக்கு உன் மீது அலட்சியம் பிறந்தது. புதிய உன்னை பார்த்து அவர்கள் மிரள வேண்டும். ஒரு பழைய துர்பிடித்த இரும்பு துண்டை யாரும் மதிக்க மாட்டார்கள். ஆனால் அதே இரும்பு நெருப்பில் உருக்கப்பட்டு கூர்மையான வாளாக மாறும்போது அதன் மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு உயர்கிறது. அதே போலத்தான் உங்கள் வாழ்க்கையும். உங்களை மதிக்காதவர்கள் உங்களை ஒரு மூலையில் முடக்கி போட நினைப்பார்கள். அந்த நேரத்தை உங்கள் வளர்ச்சிக்காக பயன்படுத்துங்கள். உங்கள் உடல்வாகை மாற்றுங்கள், புதிய திறமைகளை கற்றுக்கொள்ளுங்கள், அல்லது உங்கள் வருமானத்தை உயர்த்தும் வழிகளை தேடுங்கள். சரியாக 6 மாதங்கள் கழித்து அவர்கள் உங்களை பார்க்கும்போது, நாம் பார்த்த அந்த பலவீனமான நபர் இவரா
என்று ஆச்சரியப்பட வேண்டும். நீங்கள் அடைந்த அந்த பிரம்மாண்டமான மாற்றம் அவர்களை தாழ்வு மனப்பான்மைக்கு தள்ளும். இவரை போய் நாம் உதாசீனம் செய்தோமே என்று அவர்கள் இதயம் சுருக்கென்று வலிக்க வேண்டும். உங்கள் வெற்றி மட்டுமே அவர்களை பொறாமையில் அழவைக்கும் ஆகச்சிறந்த ஆயுதம். ரகசியம் 4. உதவியை நிறுத்துங்கள். சாணக்கியர் ஒரு கசப்பான உண்மையை சொல்கிறார். அளவுக்கு மிஞ்சிய நேர்மையோ அல்லது அக்கறையோ ஒருவனை அடிமையாக்கும். உங்களை மதிக்காதவர்களுக்கு நீங்கள் தொடர்ந்து உதவி செய்து கொண்டே இருந்தால் அந்த உதவி அவர்களுக்கு ஒரு கட்டத்தில் கடமையாக தெரியத் தொடங்கும். உங்கள் தியாகத்தின் மதிப்பை குறைக்க தொடங்குவார்கள். அவர்கள் கேட்காமலேயே நீங்கள் செய்து வந்த சிறு சிறு உதவிகளை, அது பண உதவியாகவோ வீட்டு வேலைகளாகவோ அல்லது அவர்களுக்கு கொடுத்த முன்னுரிமையாகவோ இருக்கலாம், உடனடியாக நிறுத்துங்கள். ஒரு செடிக்கு தண்ணீர் ஊற்றுவதை நிறுத்தினால் அது எப்படி வாடுமோ அதுபோல உங்கள் ஆதரவு இல்லாமல் அவர்கள் தத்தளிக்கட்டும். நீங்கள் இல்லாத போதுதான் உங்கள் இருப்பதன் அருமை புரியும். இவர் நமக்கு எவ்வளவு செய்திருக்கிறார் என்பதை அவர்கள் இழப்பின் மூலமே உணர வேண்டும். உங்கள் உதவி கிடைக்காத போது அவர்கள் சந்திக்கும் ஒவ்வொரு சிரமமும் அவர்கள் உங்களை மதிக்க தவறியதற்காக பெய்யும் கண்ணீராக இருக்கும். உங்களை ஒரு பொருட்டாக மதிக்காதவர்களுக்கு உங்கள் உழைப்பை தானமாக வழங்காதீர்கள். ரகசியம் 5. புதிய வட்டாரத்தை உருவாக்குங்கள். சாணக்கியர் கூறுகிறார், புத்திசாலித்தனமான நட்பும் வெற்றிகரமான மனிதர்களின் தொடர்பும் ஒருவனை சிகரத்திற்கு கொண்டு செல்லும். உங்களை மதிக்காதவர்களின் கூட்டத்திலேயே நீங்கள் உழன்று கொண்டிருந்தால் உங்கள் உலகம் மிகவும் சிறியதாகிவிடும். அவர்கள் காட்டும் அலட்சியம்தான் உங்கள் வாழ்க்கை என்று நீங்கள் நம்பத் தொடங்கிவிடுவீர்கள். அந்த சிறையை உடைத்து வெளியே வாருங்கள். உங்களை உதாசீனப்படுத்தியவர்களின் வட்டாரத்தை தாண்டி உங்களை மதிக்கும் புதிய நண்பர்களையும் சாதிக்கும் துடிப்புள்ள மனிதர்களையும் தேடிச் செல்லுங்கள். இவன் நம்மோடுதான் சண்டையிட்டுக் கொண்டிருப்பான் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கும் போது நீங்கள் ஒரு புதிய கௌரவமான கூட்டத்தில் சிரித்து பேசிக் கொண்டிருப்பதை பார்க்க வேண்டும். நாம் இல்லாமலேயே இவன் இவ்வளவு மகிழ்ச்சியாகவும் மரியாதையாகவும் இருக்கிறானா என்கிற ஆதங்கம் அவர்களை உள்ளுக்குள் வாட்டும். உங்களை சீண்டி பார்த்து உங்கள் நிம்மதியை குலைக்க நினைத்தவர்களின் முகத்தில் உங்கள் புதிய நட்புகளும் மகிழ்ச்சியும் ஒரு சவுக்கடியாக விழும். உங்கள் உலகம் பெரியது என்பதை அவர்களுக்கு செயலில் காட்டுங்கள். ரகசியம் 6. தேவையில்லாத போது விலகி நில். சாணக்கியர் சொல்லும் ஒரு பொன்மொழி அளவுக்கு அதிகமான நெருக்கம் மரியாதையை குறைக்கும். எந்த ஒரு பொருளும் தாராளமாக கிடைக்கும் போது அதன் மதிப்பு தானாகவே குறைந்துவிடும். நீங்கள் எப்போதுமே அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டிருந்தால் உங்களை அவர்கள் ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டார்கள். உங்கள் நேரத்தை அவர்களுக்கு ஒரு பொக்கிஷமாக மாற்றுங்கள். ஒரு விசேஷத்திற்கோ அல்லது பொதுவான சந்திப்பிற்கோ உங்களை மதிக்காதவர்கள் அழைத்தால் முதல் ஆளாக ஓடிப்போய் நிற்காதீர்கள். எனக்கு முக்கியமான வேலை இருக்கிறது என்று சொல்லி கண்ணியமாக தவிர்க்க பழகுங்கள். உங்களை அவர்கள் நினைத்த நேரத்தில் பார்க்க முடியாது என்கிற நிலையை உருவாக்குங்கள். வைரம் ஏன் விலை உயர்ந்தது? ஏனெனில் அது எல்லா இடத்திலும் கிடைப்பதில்லை. அதுபோலத்தான் உங்கள் பிரசன்னமும் பிரசன்ஸ். நீங்கள் அங்கு இல்லாத போது உங்களை பற்றிய பேச்சு எழ வேண்டும். உங்கள் வருகைக்காக அவர்கள் காத்து கிடக்க வேண்டும். எப்போது உங்களை ஒரு எட்டாக்கணி ஆக்குகிறீர்களோ அப்போதுதான் உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் உங்கள் மதிப்பை உணர்ந்து வருந்துவார்கள். ரகசியம் 7. கடன் வாங்குவதையும் கொடுப்பதையும் தவிருங்கள். சாணக்கியர் நிதி மேலாண்மையில் மிக தெளிவானவர். அவர் கூறுகிறார், பணபலம் உள்ளவனிடம் பகைவன் கூட பணிந்து போவான். எவன் ஒருவன் பொருளாதார ரீதியாக பிறரை சார்ந்திருக்கிறானோ அவன் தன் சுயமரியாதையை இழக்கிறான். உங்களை மதிக்காத ஒருவரிடம் நீங்கள் ₹1 கடன் வாங்கினாலும் உங்கள் மீதான அவர்களின் அலட்சியம் பல மடங்கு அதிகரித்துவிடும். உங்களை உதாசீனப்படுத்தியவர்களிடம் ஒருபோதும் பண உதவி கேட்டு நிற்காதீர்கள். அதேபோல் அவர்கள் உங்களிடம் பணம் கேட்டால் உங்கள் நிலையை பாதிக்கும் வகையில் தயவு தாட்சண்யம் காட்டி கொடுக்காதீர்கள். நீங்கள் அவர்களை சார்ந்து இல்லை என்பதையும் உங்களால் சுயமாக நிமிர்ந்து நிற்க முடியும் என்பதையும் உங்கள் நிதி நிலை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். இவனிடம் பண பலம் இருக்கிறது, இவன் யாரிடமும் கையேந்த மாட்டான் என்கிற உண்மை அவர்களுக்கு தெரிய வரும்போது அவர்கள் உங்களை பார்க்கும் பார்வையே மாறும். உங்கள் பாக்கெட்டில் இருக்கும் பணம் உங்களை மதிக்காதவர்களின் வாயை அடைக்கும் மிகச்சிறந்த ஆயுதம். ரகசியம் 8. மன்னித்து விடுங்கள், ஆனால் மறந்து விடாதீர்கள். சாணக்கியர் சொல்லும் இறுதி பாடம் மிகவும் ஆழமானது. பழிவாங்குவது என்பது உன் தரத்தை குறைக்கும் செயல், ஆனால் அவர்களை அறவே அலட்சியப்படுத்துவது அவர்களை தண்டிக்கும் ராஜதந்திரம். உங்கள் மன அமைதிக்காக அவர்களை மன்னித்து விடுங்கள். ஏனென்றால் அவர்கள் மீதான கோபத்தை சுமப்பது உங்களுக்குத்தான் பாரம்.
ஆனால் அவர்கள் செய்த துரோகத்தை மட்டும் ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். அவர்கள் செய்த தவற்றை உணர்ந்து உங்களிடம் மன்னிப்பு கேட்க வந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லிவிட்டு விலகி நில்லுங்கள். அவர்களை மீண்டும் உங்கள் வாழ்க்கைக்குள் நுழைய அனுமதிக்காதீர்கள். ஒரு முறை உங்களை கடித்த பாம்பை மீண்டும் கையில் பிடிக்க மாட்டீர்கள் அல்லவா? அதுபோலத்தான் அவர்களால் உங்களை இனி பயன்படுத்த முடியாது என்கிற நிலையை உருவாக்குங்கள். நீங்கள் அவர்களை திட்டவோ சபிக்கவோ தேவையில்லை. அவர்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் உங்கள் பாதையில் முன்னேறுவதே அவர்களுக்கு நீங்கள் தரும் கசப்பான தண்டனை. உங்கள் நினைவுகளிலிருந்து அவர்களை அகற்றிவிட்டு நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதே உங்களை மதிக்காதவர்களை நினைத்து அழ வைக்கும் மிகப்பெரிய வெற்றி. நண்பர்களே, இந்த உலகம் உங்களை மதிக்க வேண்டும் என்றால் முதலில் உங்களை நீங்கள் மதிக்க வேண்டும். உங்களை பிடிக்காதவர்களுக்காக அழுவதை விட உங்களை பிடித்தவர்களுக்காக வாழ்ந்து காட்டுங்கள். இந்த 8 ரகசியங்களில் எந்த விஷயம் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக அமைந்தது? உங்கள் மனதிற்குள் ஏற்பட்ட அந்த மாற்றத்தை வாழ்க தைரியம் என்று கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். உங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டும் மற்றும் ஒருவருக்கு தன்னம்பிக்கையை தரும். நீங்கள் ஒரு வெற்றியாளராக மாற உங்கள் பயணத்தில் துணையாக நமது ஆன்மீக அறிவு டிப்ஸ் சேனல் இருக்கும். இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி.